அமெரிக்காவுடைய இரட்டை கோபுரம் மேல தாக்குதல் நடத்தப்பட்டப்போ பிரிட்டனை சேர்ந்த உலக புகழ்பெற்ற பத்திரிகையாளர் யுவானி ரிட்லி செய்தி சேகரிக்க தன்னுடைய உடலையும் கண்ணையும் முழுசா மறைக்கிற ப்ளூ ஃபுர்கா அணிஞ்சு தன்னுடைய அடையாளத்தை மாத்திக்கிட்டு ஆப்கானிஸ்தானுக்குள்ள போறாங்க. அவங்க ஜலாலாபாத் வழியா பாகிஸ்தான் போக முயற்சி பண்றப்போ ஒரு கழுதையில பயணிக்கிறாங்க. அந்த கழுதை கட்டுக்கணங்காம திமிரும் போது அவங்களுடைய கேமரா கீழே விழுந்துடும். இத தாலிபான் அதிகாரி ஒருவர் பார்த்துடுவாரு. அதுக்கப்புறமா யுவானி ரிட்லிய தாலிபான்கள் கைது செஞ்சு அவங்களுடைய கஸ்டடிக்கு கூட்டி போயிருவாங்க. ஒரு நாள் அங்க இருக்கிற ஒருத்தர் கிட்ட என்ன சிறையில இருந்து விடுவிச்சா நான் இஸ்லாம் பத்தி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யுவானி ரிட்லி சொன்னதா சொல்றாங்க. கடைசியா 11 நாட்கள் கழிச்சு பாகிஸ்தான் அதிகாரிகள் கிட்ட யுவானி ரிட்லியை தாலிபான்கள் ஒப்படைக்கிறாங்க. அவங்க பாகிஸ்தான் வந்ததும் அங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் கிட்ட தாலிபான்கள் அதிக மரியாதையோடையும் கண்ணியத்தோடையும் தன்னை நடத்தினதா சொன்னாங்க. இத கேட்ட ஊடகங்கள் எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா தாலிபான்கள் பத்தி அவங்க வேற விதமா சித்தரிச்சு வச்சிருந்தாங்க. இப்படி தாலிபான்கள் அவங்கள ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த 2 வருஷம் இஸ்லாத்தை பத்தி கத்துக்கிறாங்க, குர்ஆனை வாசிக்கிறாங்க. சரியா 2003ஆம் ஆண்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு மரியம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெயரையும் மாத்திக்கிட்டாங்க. அதோட யுவானி ரிட்லி அவங்களுடைய முழு அனுபவத்தையும் ஹேண்ட்ஸ் ஆஃப் தாலிபான் அப்படிங்கிற புஸ்தகத்துல பதிவு பண்ணியிருக்காங்க.